ஹாய் பட்டீஸ், இன்றைக்கி ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்போவும் ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகிறப்ப இல்லை காலேஜுக்கு சேமாக ஒரே மாதிரியே பின்னி போர் அடிக்குதா? ஸோ புதுசாக இந்த ஹேர்டோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸாக பிரித்து நம்ம ஹேரில் ஒரு பிரைட் பின்ன போகிறோம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம நார்மலாக பின்னுவோம்ல அந்த மாதிரி ஸ்டெப்பு தான் இதுக்கும். ஆனால் என்ன, அது நம்ம 3 கால் பின்னல் மாதிரி பின்னுவோம். இது 4 கால் பின்னல் மாதிரி பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைட்லேருந்து முடி எடுத்துக்கிட்டிங்க, 4ஆக பிரித்ததில் ஒரு முடியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து அடுத்த முடியோட மேலோடியாக வரணும், அதுக்கு அடுத்த முடியில் கீழோடியாக வரணும். இதே மாதிரி நீங்கள் மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டாண்ட்ஸ் பின்னிகிட்டே வரணும். ஃபர்ஸ்ட்டு பின்னுறப்போ மேபி டஃப்பாக இருக்கலாம், பட் ஒரு 2-3 தடவை நீங்கள் பின்னி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஹேர் கொஞ்சம் பவுன்ஸியாகவும் தெரியும், பின்னல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெஸ்ஸி பிரைட் நம்ம போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் இந்த ஹேர்டும் நம்மளுக்கு கொடுக்கும். எப்போவுமே பின்னுறதுக்கும் இப்போ பின்னுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பின்னி முடித்ததுக்கப்புறம் நான் ஹேரில் ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பின்னல் இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக தெரியும். ஆல்சோ எனக்கு ஃபேஸ்லேயும் ஹேர் விழுந்துட்டுருக்கிறதுனால நான் அதுக்கும் ஒரு கிளிப் போட்டுக்கிறேன். ஹேர்டு வீடியோஸ் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஹேர் இதுதான் ஃபைனல் லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, டாட்டா, பாய்.